ஒருவர் கடன் வச்சுக்கிறாரு. இந்த கடனை ஒருவருக்கு கொடுத்துட்டாரு. ஒருவருக்கு கடனை கொடுத்து விட்டார். அந்த கடன் நம்மளுக்கு வரக்கூடிய கடன் தான். இதுக்கு ஜகாத்து கொடுக்கணுமா அப்படின்னு என்ன செய்யறாங்க கேட்குறாங்க. கடனை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ஸில் பிரிப்பாங்களே அண்ணே, அறவிட முடிந்த கடன், ஐயக்கடன், விளங்கினா பிரிக்க முடியாத, கிடைக்குமா கிடைக்காதான்ற உள்ள சந்தேகத்தில் உள்ள கடன் ஒன்று இருக்குது. அறவிட முடிஞ்ச கடன் எல்லாம் ஒன்று இருக்குது. கடனை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நமக்கு அதாவது 100க்கு 100% என்று சொல்லுவோமே, அல்லாஹ் நாடுற அல்லாடு நாட்டை இப்போ நம்ம கொடுக்குறோம் எடுக்கிறோம் என்ற மாதிரியான பிஸ்னஸ் கடன்கள் இருக்குது. இந்த மாதிரி கடன்களாக இருந்தால் அது நம்மளோட கையில் இருக்கிற மாதிரி தான். அதுக்கு நம்ம கட்டாயம் என்ன செய்யணும்? ஜகாத்து கொடுக்க வேண்டும். அது அல்லாமல் ஒரு கடன் கொடுத்திக்கிறோம், வரலாம், ஆனால் வருமா என்றது நம்ம இப்போ தெரியாது. நம்பிக்கையான ஆளுக்கு தான் கொடுத்திக்கிறோம். அவர் தருவார் என்ற உறுதியான நம்பிக்கையான ஆளுக்கு தான் நம்ம கொடுத்திக்கிறோம். ஆனால் நம்பிக்கையான ஆளுக்கும் பணம் இல்லாமல் போகலாம், மரணிக்கலாம், எங்களுக்கு பணம் திரும்பி வராத நிலைமையாகலாம், நாளை அவர் தலைகீழாக என்ன செய்யலாம், மாறலாம். அது வரைக்கும் நம்ம ஜகாத் என்னது, அதில் கடமை இல்லை. எந்த ஜகாத்து கடமைனா பிஸ்னஸ்ல நடக்குது, 1 லட்சம் அங்கே கொடுக்குறோம், இங்கே வர இப்படி போயிட்டே இருக்கும். அது அதில் ஜகாத்து கடமை கட்டாயம் நம்ம என்ன செய்யணும், கொடுத்தாகணும். அது நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த கடன்களை பொறுத்த வரைக்கும், கடன் என்றைக்கு உங்களோட கையில் வருதோ, மற்ற கடன் உங்களுக்கு எந்த கையில் வருதோ அன்றைக்கு நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும், ஜகாத்து கொடுத்துட வேண்டும். அன்றைக்கு உள்ள வருடத்துக்கு மட்டும், எந்த வருஷத்துக்கு உங்களோட கையில் கிடைக்குதோ அந்த வருடத்துக்கு மட்டும் அவர் என்ன செய்யணும், ஜகாத்து கொடுத்து விட வேண்டும். மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.